திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் துதி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையெல்லாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி. இல்லையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமெலிகின்ற சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் திருத்தொண்டர் தொகையில 9வது பாட்டு. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொண்களர் சிங்கமடியார்க்கு மடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவன் ஆம் செரு துணை தன்னடியார்க்கு மடியேன் பிட சூழ்ந்த புலி அதல் மேல் அரவாடாடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கு மடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கு மடியேன் ஆரூரில் அம்மாளுக்காளே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்கள் கணம்புள்ள நாயனார் புராணம் படிக்கிறோம். வேண்டி படியுங்கோ. கணம்புள்ள நாயனார் புராணம் நேற்று முட்டிட்டு இன்றைக்கு காரி நாயனார் புராணம். திருக்கடவூரில் காரி நாயனார் தோன்றினார். அவர் புலமை நலம் வாய்ந்தவர். காரிக்கோவை என்ற நூலை இயற்றினார். மூவேந்தர் அதற்கு பெரும் பொருள் அளித்தனர். அவர் அதனை கொண்டு சிவபெருமானுக்கு கோவில் கட்டினார். அடியார்க்கு அப்பொருளை அளித்தார். யாவரையும் இன்சொல் கூறி மகிழ்ந்தார். எனவே அவர் சிவலோகத்தை அடைந்தார். பாடல் 4064. மறையாளர் திருக்கடவூர் வந்துதித்த வன் தமிழின் துறையான பயன் தெரிந்து சொல் விளங்கி பொருள் மறைய குறையாத தமிழ் கோவை தம்பேரால் குலவும் வகை முறையாரே தொகுத்தமைத்து மூவேந்தர் பால் பயில்வார். தெளிவுரை. வேதியர் மிக்கு வாழ்கின்ற திருக்கடவூரில் வந்து தோன்றி வளமையுடைய தமிழின் இனிய துறைகளில் ஆய பயனை தெரிந்து சொல் விளங்கி உட்கிடையான பொருளானது மறையுமாறு குறைவற்ற தமிழ கோவையை தம் பெயரால் விளங்குமாறு முறைப்பட தொகுத்து இயற்றி அத்தமிழ் மூவேந்தரிடத்தும் போய் நண்பராகி. அங்கவர் தாம் மகிழும் வகை அடுத்த உரை நயமாக்கி கொங்கலர்சார் மன்னர்பால் பெற்ற நிதி குவை கொண்டு வன்கண்ணராவோடு கிடந்து விளங்கு முழம்புரைச் சென்னே சங்கரனார் இனிதமரும் தானங்கள் பல சமைத்தார். அங்கு அந்த மூவேந்தர் மனம் மகிழுமாறு பொருளுக்கேற்ற சொற்களை நயம்பெறச் செய்து மனம் பரப்புகின்ற பூமாலை சூடிய மன்னரிடம் பெற்ற செல்வ குவிகளைக் கொண்டு கொடிய கண்ணையுடைய பாம்புடனே கிடந்து விளங்கும் பிரச்சந்திரனை அணிந்த தலைவருடைய சிவபெருமான் இனி தாய் வீட்டிற்கும் கோயிலுள் பலவற்றை அமைத்தார். யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழி பயனம்பித் தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லார்க்கும் மேவுற்ற இரு நிதியம் மிகாளித்து விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய் எல்லாருக்கும் மனம் மகிழும்படியான இன்பந்தரும் சொல் பயன்களையே கூறி தேவர்களுக்கெல்லாம் தேவரான சிவபெருமானின் சிறப்புடைய அடியார்கள் எல்லாருக்கும் பொருந்திய பெரும் பொருள்களை மிகவும் அளித்து காலை ஊர்தியையுடைய இறைவரின் சோலைகளையுடைய கைலாயத்தை எப்போதும் மறவாத எண்ணமுடையவராகி. பாடலன் 4067. இந்த கடல் சூடுலகிலங்கும் தம்மிசை நிறுத்தி ஆய்ந்த உணர்வு இடையறான்பினராய் அணிகங்கை தோய்ந்த நடும் தடையார் தம்மருள் பெற்ற தொடர்பினால்
வாய்ந்த மனம் போல் உடம்பும் வடகைலை மலை சேர்ந்தார். தெளிவுரை. பொருந்திய கடல் சூழ்ந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் தம் புகழினை நிலைநிறுத்தி ஆராய்ந்து தெளிந்த உணர்விலே இடையறாத அன்புடையவராயிருந்து அழகிய கங்கையாறு பொருந்திய நீண்ட தடையுடைய இறைவரின் அருளை பெற்ற தொடர்பினால் பொருந்திய மனத்தால் சேர்ந்தது போலவே உடலாலும் வடகைல மலையை சேர்ந்தார். பேரியார் மலர்கொன்றை வேணியார் அடிபேணி காரியார் கடல் வணங்கி அவர் அளித்த கருணையினால் வாரியார் மதையானை வழுதியர் தம்மதி மரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம். தேனையுடைய மலர்கொன்றை அணிந்த சடையுடைய இறைவரின் திருவடிகளை பேணும் காரி நாயனாரின் அடிகளை வணங்கி கடல் போல் நிறைந்து வழியும் மதம் பொருந்திய யானைப்படையுடைய பாண்டியர்களுக்குரிய சந்திர வம்சத்திலே தோன்றிய நீண்ட நீர் செடுமாற நாயனாரன் திருத்தொண்டை கூறுவான். காரி நாயனார் புராணம் முத்திட்டு 56 நின்ற சீர் நெடுமாற நாயனார் புராணம். நின்ற சீர் நெடுமாறர் திருஞான சம்பந்தரால் சமண சமயத்தினின்றும் சைவ சமயத்துக்கு கொண்டு வரப்பட்டவர். அவர் வடமன்னரை வென்றார். இறைவரிடம் பக்தி பூண்டு ஒழுகினார். தம் இறையன்பால் இறை அடி சேர்ந்தார். தடுமாறும் நெறியதனை தவமென்று தம் உடலை அடுமாறு செய்தொழுகும் அமன்பலை இலகப்பட்டு விடுமாறு தமிழ் விரகர் வினை மாறுங்களடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேளும் நிகழ்ந்ததால் தடுமாற்றத்தை உண்டாக்கும் குற்றமுடைய நெறியையே தவமென்று கொண்டு தம் உடம்பை வருத்தும் செயல்களை செய்து தீநெறி ஒழுகும் சமணரின் சூழ்ச்சிக்குள் அகப்பட்டு அவ்வலை நின்றும் விடும்படி தமிழ் வல்லுனரான திருஞான சம்பந்தரின் வினை மாற்றி பிறவி அறுக்கும் திருவடிகளை அடைந்த நெடுமாறனாரின் பெருமை ஏழுலகங்களிலும் நிறைந்து விளங்குவதாகும். திருச்சிற்றம்பலம். அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம் பெருக செங்கோலுய்த்து அறம் அளித்து சொல் நாம நெறி போற்றி சுரர் நகர் கோந்தனை கொண்ட பொன்னார மணிமார்பில் புரவலனார் பொலிகின்றார். தெளிவுரை. அந்த காலத்தில் ஆளுடைய பிள்ளையாரின் திருவருளால் பாண்டிய நாட்டின் சைவத் திறம்பெருக செங்கோல் ஆட்சி செய்து அறநெறி வலுவாது காத்தும் எடுத்தும் சொல்லப்படுகின்ற சிவநாமமான திருவைந்தெழுத்தின் நெறியான சைவ நெறியை காத்தும் இந்திரனெடுத்து கொண்ட பொன்மாலை சூடிய அந்த பாண்டியர் விளங்குபவராகி. நான் படிக்கட்டும். ஆய அரசளிப்பார்பால் அமரர் வேண்டி வந்தேற்ற சேயபுல தெவ்வதிர் நெல்வேலி செருக்களத்து பாயபடைக்கடல் முழுகும் பரிமாவின் பெருவெள்ளம் காயுதமத களிற்றின்றை பரப்பியமர் கடக்கின்றார். அத்தகைய முறையில் அரசைவரிடத்தில் போரினை வேண்டி வந்து எதிர்த்த வடபுலத்து பகைவர்க்கு எதிரே திருநெல்வேலி போர்க்களத்தில் பரந்த படைகளை உடையும் படைக்கடலையும் வேகமாக செல்லும் குதிரைகளின் மீதியான வெள்ளத்தையும் சினந்து அளிக்கும் மதையானைகளின் வரிசையையும் பரப்பி போரை வென்று கடப்பவராய். 4072. ஒரு குறிப்புணர் மன்னிக்கவனும். இந்திரன் எடுத்து கொண்ட பொன்மாலை சூடிய அந்த பாண்டியர் விளங்குவராகின்னு வந்திருக்கல்லோ, அது ஒரு புது கதையா கிடக்கு. முதலாவது பாட்டுல 4070 பாட்டியர்கள் எடுங்க கமலா. பொன்னார் மணிவாள்
சிவம்பெருகச் செங்கோல் உயர்த்து அறமளித்து சொல் நாமம் நெறி போற்றி சுரர் நகர்கோன் நகர்கோன் தனைக் கொண்ட பொன்னார் மணிபார்வில் பிரபலனார் கொள்கின்றார். ஓ, பாண்டிய பாண்டிய நாட்டு மன்னனை பற்றி சொல்லி இருக்கு பிள்ளை. பாண்டிய நாட்டு அங்கதானே மன்னன். இந்திரன் அங்கதானே இந்திரன் தானே கட்டின கோயில். இந்திரன் தான் அந்த கோயிலை கண்டுபிடிச்சவன். அவருக்கு தானே இவர் அந்த மன்னனாயிருந்த இந்திரனுக்கு வியாழ ஆ, பகவான் ஆ. சாபமிட அவர் வந்து பூலோகத்தில இருந்து காட்டுக்குள்ள இருக்கேக்குள்ள அந்த கோயிலை கண்டுபிடிச்சு அவர் தான் அதுக்கு விமானம் எல்லாம் அமைச்சு அந்த கோயிலை கட்ட பிறகு பொட்டாள கும்பலம் எல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சவர் அங்க. சரி சரி சரியா. எனக்கும் அந்த இடம் தெரியாதுதான் உண்மையா. ஓ, அதான் இது புதுசா இருந்தது. அதான் ஓ. கேட்டேன். அதாலதான் மதுரை என்ற அந்த திருவாலபாயுடையார் கோயில் தோன்றினதே இந்திரனாலதான். அந்த கன பாட்டுகள்ல வர்றது இந்திரனாலதான் மதுரை என்ற திருவாலபாய் என்ற அம்பியதி தோன்றினது என்று கன பாட்டுகள்ல வரும். சரி சரி. நன்றி நன்றி. எத்தனையாவது பாட்டு இப்ப? இனி 72. 73 நினைக்கிறேன். 72. 2 எங்கோ 72. இல்ல இல்ல 72. நீங்களோ 71 தானே நான் இல்ல படிச்சேன். நானோ 4072. எடுத்துடன் தன் முனைஞாட்டின் இருபடையிற் பொறுபடைஞர் படுத்த நெடுங்கரித்துணியும் பாய்மாவின் அறுகுறையும் அடுத்தமர்த்தை வயவர்கரும் தலைமலையும் அலை தண்ணீர் மடுத்த கடல் மிளவும் தாம் வடிவேல் வாங்கிடப் பெருகம். தெளிவுரை: படை தொடுத்து போரிட்ட போர்க்களத்தில் 2 பக்கத்து படை வீரர்களும் வீழ்த்திய பெரிய யானைகளின் உடல் துண்டங்களும் குதிரைகளின் உடல் துண்டங்களும் எதிர்த்து போர் செய்யும் படை வீரர்களின் கரிய தலையும் என்ற இவற்றினின்றும் வரும் குருதியின் பெருக்கு கலக்கப்பெற்ற கடலானது முன்காலத்தில் உக்கிரகுமார பாண்டியர் கடல் வற்ற வேல் வாங்கியதைப் போல் மீண்டும் இவர் வேல் வாங்கும்படி பெருகியது. வயப்பெரியின் களிப்பொலியும் மறவர் படைக்கல ஒலியும் கயப்பெரு பொறுப்பின் முழங்கொலியும் கலந்தழு பல்லிய ஒலியும் விளங்கு முகக்களை கடை நாளில் மிக முழக்கென மீள சாயத்தொடர் வல்லியோ ஒன்று தாம் விடுக்கும்படி தயங்க. வெற்றி பெற்ற குதிரைகளின் களிப்பால் உண்டாகும் ஒலியும் வீரர் ஆயுதங்களில் நொலியும் யானைகளான மலைகளில் பிளிர் மொழியும் பலரும் கூடி எழுந்து ஒலிக்கும் பல இடங்களின் ஒலியும் அதிசயிக்கும் ஒளியின் முடிவு காலத்தில் பெருகும் மிருகங்களின் ஒலியோ என சிந்தித்து முன்பு உக்கிர குமாரர் விட்டது போல் வீரத் தொடர்பை உடைய விலங்கையும் திரும்பவும் என்று நாம் விளக்கும்படி தீயுமிழும் படை வழங்கும் செருக்களத்து முறுக்குமுடல் தோயு நடுங்குருமதி மடுக்குளித்து நினைந்துந்தாடி போய பெருவம்பணிகொள் பூதங்களே அன்றி பேயும் அரும்பணி செய்ய உணவளித்தது என பிறங்க. தீயை உமிழும் படைகள் வீசியும் எறிந்தும் போர் செய்யும் களத்தில் வெட்டுப்பட்ட உடல்கள் தோய்ந்து கிடக்கும் குருதி நிறைந்த மடுவில் குளித்து நினங்களை உண்டு கூத்தாடி முன்னாளில் ஏவல் செய்த பூதங்களே அல்லாது பேயும் அரிய பணி செய்யும்படி அவற்றுக்கு உணவு அளித்ததாகும் என்று கூறும்படி விளங்க. இணைய கடும் சமர் விளைய இகலுளந்த பரந்தலையில் பனை நெடுங்கை மதையானை பஞ்சவனார் படைக்குடைந்து முனையழிந்த வடபுலத்து முதன்மன்னர் படை சரிய
புனையுணரும் தொடைவாகி பூழியர் வேம்புடன் புனைந்து. தெளிவுரை. இத்தகைய கொடிய போர் மூழும்படி பொருத போர்க்களத்தில் பனைபோல் நீண்ட குதிக்கையுடைய மத யானையுடைய பாண்டியரின் படைகளுக்கு தோற்று போரில் அளித்த முதன்மையுடைய வடநாட்டு அரசின் படைகள் சிதைந்து ஓடி போக வெற்றித்துறையில் அணியும் மனமுடைய வாகை மாலையை பாண்டியர்க்குரிய வேம்பு மாலையுடனே அணிந்து. வளவர் பிரான் திருமகளார் மங்கையருக்கு அரசியார் களபமணி முளைத்திருளை குந்தடமார்விற் கவுரியாரார் இள அரவன் புரை அணிந்தார்க்கேற்ற திருத்தொண்டெல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள்பெருக அரசளித்தார். சோழ மன்னரின் மகளான மங்கையர்க்கரசி அம்மையாரின் கலவை சார்ந்து அணிந்த கொங்கைகள் மூழ்கப் பெற்ற அகன்ற மார்புடைய பாண்டியரான நின்ற சீர் நெடுமாறனார் இயம்பாமையும் வெண்மாமையும் இளைய பாம்பையும் வெண்மையான புறையையும் சூடிய பெருமானுக்கு ஏற்ற திருத்தொண்டுகள் எல்லாம் அளவில்லாத புகழ்பெருமாறு செய்து திருவருள் பெருமாறு ஆட்சி செய்தார். பாடலன் 4077. திரைசை கடலுலகின் கண் திருநீற்றின் அறிவிளங்க உரைசை பெரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அளித்துறைவர் அருளாலே பரசு பெரும் சிவலோகத்தின் புற்று பணிந்திருந்தார். தெளிவுரை. அலைகளையுடைய கடல் சூழ்ந்த உலகில் திருநூற்று நெறியான சிவநெறி விளக்கம் பெறும்படி எடுத்துச் சொல்லப்படுகின்ற பெரிய புகழை விளங்க வைத்ததால் மேன்மையுடைய நின்ற சீர் நெடுமாறனர் நீண்ட காலம் ஆட்சி செய்திருந்து சிவபெருமானின் திருவருளால் எல்லாராலும் துதிக்கப்படுகின்ற பெருமையுடைய சிவலோகத்தை சேர்ந்து இன்பம் பொருந்தி பணிந்து அமர்ந்திருந்தார். பொன்மதில் சூழ் புகழி காவலர் அடிக்கு புனிதராம் தென்மதுரை மாறனார் செங்கமல களல் வணங்கி பன்மணிகள் திரையோத பரப்பு நெடும் கடற்பரப்பை தொன்மையிலை வாயிலார் திருத்தொண்டின் நிலை தொழுவாம். பொன்மதில் சூழ்ந்த சீர்காழி தலைவரான திருஞான சம்பந்தரின் திருவடிச் சார்பால் தூயவரான தென்மதுரையில் ஆண்ட நெடுமாறனின் தாமரை மலர் போன்ற அடிகளை வணங்கி பல மணிகளையும் அலைகளால் நீர் விளிம்பின் பரப்பு நீளமான கடற்கரையிலே உள்ள பழமையான மயிலாபுரியில் வாழ்ந்த வாயிலார் நாயனாரின் திருத்தொண்டின் இயல்பை தொழுது துதித்து சொல்வோம். நின்ற நெடுமாறர் புராணம் நின்ற சீர் நாயனார் புராணம் முற்றிட்டு. அந்த கதை என்னன்னு சொன்னா அத நான் பாத்துறேன். அந்த கதை என்னன்னு சொன்னா அந்த இந்திரன் இதுல புதுசா கிடந்ததுனாக்க அது என்னன்னு சொன்னா இந்திரன் வந்தா அது இது ரெக்கார்ட் பண்ண போறீங்களா எடுப்போமா இல்ல என்னன்னு சொல்லி அதை கையோட எல்லாருக்கும் கத்து அப்புறம் சொல்லுவான். சரி, ஓகே. தெரியும் தானே அந்த கதை. இந்திரன் வந்து கட்டினா பிறகு அந்த தனஞ்சயன் என்றவன் தான் கண்டுபிடிச்ச கனகாலமா காட்டுக்கல. அப்புறம் சொல்லுவான். சரியா, ஓகே. வாயிலர் நாயனார் புராணம். தொண்டை நாட்டின் தலங்களில் ஒன்று மயிலாப்பூர். அத்தலத்தில் தோன்றியவர் வாயிலார். அவர் தம் உள்ளத்தை கோயிலாக்கி அதில் இறைவரை எழுந்தருளிவித்து ஞான விளக்கு ஏற்றி தியான மலரிட்டு அன்பு அமுதை படைத்து பூசனை செய்து வந்தார். இதனால் அவர் இறையவர் அடியைச் சேர்ந்தார். சொல் விளங்கு சீர்தொண்டை நன்னாட்டிடை மெல்லல் நீடிய வாய்மை வளம்பதி பல்பெருங்குடி நீடு வரம்பரை செல்வம் மல்கு திருமயிலாபுரி. நூல்களில் எடுத்து கூறப்படும் புகழ் சொற்கள் விளங்கும் சிறப்புடைய தொண்டை நெல்ல நாட்டிலே வளமை மிக்க வாய்மையால் சிறந்த வளமுடைய பதி பல பெருங்குடிகளும் நீடும் வழி தொடர்ந்து பெரும் செல்வன் நிறைந்த மயிலாபுரியாகும்.
அனு நீடு வேலை தன்பால் நிதி வைத்திடத் தேடும் அப்பெரும் சேம வைப்பாமென ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடு தள்ளு மரக்கலச் செப்பினால் தெளிவுரை. பெருங்கடல் தன்னிடமுள்ள மணிமுத்த முதலான நிதிகளை தேடி வைப்பதற்குரிய பண்டாரம் இதுவாகும் என்று கூறும்படி ஆடும் கொடிகளுடைய அந்த நகரத்தின் பக்கங்கள் எல்லாம் மரக்கலங்களாகிய சிமிழினால் மரக்கலங்களாகிய சிமிழினால் தள்ளும். காலம் காலம் கலம் சொரி- கலம் ஆண்டி கலம் கலம் சொரிந்த கரிக்கரும் கன்றும் முத்தலம்பு முன்னீர் படித்தனை மேகமும் நலங்கொள் மேதினன் ஆகும் தெரிக்கொணா சிலம்பு தொண்டிரை காணலின் சேனலாம் ஒலிக்கும் தெளிந்த அலைகளை உடைய கடற்கரை காலனில் பரவிய நிலம் முற்றும் வேற்று நாடுகளிலிருந்து கொணர்ந்த மலக்கரங்கள் இறக்கிய யானை கன்றுகளும் முத்துக்களை கொளிக்கும் ஒதுக்கும் கடலில் படிந்து சேர்கின்ற மேகங்களும் செழிப்பான எருமைக்கன்றுகளும் நிற ஒப்புமையினால் வெவ்வேறாக பிரித்து அறியக்கூடவாம். பாடலன் 4082. தவள மாளிகை சாலை மெருங்குரைத்து அன்பதாகை நுழைந்து அணை தூமதி பவளவாய் மடர்வார் முகம் பார்த்த அஞ்சி உலகம் சேர்ந்து ஒதுங்குவதொக்குமால். தெளிவுரை. வெண்மையான நிறமுடைய மாளிகைகளை உடைய சாலைகளின் பக்கங்களில் இறப்புகளில் அசையும் கொடிகளின் வரிசையில் நுழைந்து சேர்கின்ற தூய்மையான வெண்மையான மதி பவளம் போன்ற வாயையுடைய பெண்களின் முகங்களை பார்த்து அஞ்சி மறைவிடத்தை சேர்ந்து ஒதுங்குவது போல் விளங்கும். வீதியங்கும் விழாவணி காளையர் தூதியங்கும் சுரும்பணி தோகையர் போதியங்கும் மொழியாணி நிதி பூதியங்கும் புனைமணி மாடங்கள் தெருக்களெங்கும் திருவிழாக்களின் அலங்காரங்கள் காளையரின் தூதாக இயங்குவன போல் உள்ள வண்டுகள் பெண்களின் கூந்தல்களில் எங்கும் விளங்கும். சுண்ணச்சாந்து பூசி அலங்காரம் செய்யப்பட்ட மாடங்களில் எங்கும் அழகிய நிதிகளும் துணிகளும் நீங்காமல் இருக்கும். மன்னு சீர்மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திரத் தொல்குலம் நன்மை சான்ற நலம் பெறத் தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர். நிலை பெற்ற சிறப்பை கொண்ட மயிலாபுரி என்னும் பெருநகரத்தில் பழமையால் நீண்ட சூத்திரர் என்னும் வேளாளரின் பழங்குலமானது நன்மைகள் எல்லாவற்றிலும் சிறந்து நன்மை அடையுமாறு உயர்தன்மையுடைய வாயிலார் என்னும் பெயருடைய தவப்பேற்றினர் வந்து தோன்றினர். வாயிலாரென நீடியமா கொடி தூய மாமரபின் முதல் தோன்றியே நாயனார் திருத்தொண்டில் நயப்புரு மேய காதல் விருப்பின் விளங்குவார். தெளிவுரை. அவர் வாயிலார் என்னும் பழமையான பெருங்குடியில் தூய்மையான பெருமரபில் முதல்வராக தோன்றி தலைவரான சிவபெருமானின் தொண்டில் அன்புடைய பெருவிருப்பத்துடன் விளங்கலானார். மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவா ஆதித்தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரவணார்க்கு அன்பென்னும் அமுதத்தை அர்ச்சனை செய்வார். இறைவரை மறவாமையான கல்வியால் அமைத்த மனமான கோயிலில் எழுந்தருளச் செய்து நிலைபெறுமாறு இருத்தி பொருந்தும்படி அப்பெருமானை உணரும் ஞானம் என்கின்ற ஒளிவீசும் சுடர் விளக்கை ஏற்றி அழிவற்ற பேராந்தமான நீரினால் திருமஞ்சனம் ஆட்டி அரவணர்க்கு அன்பு என்னும் அமுதை அமைத்து பூசிப்பவரானார். 4087. அகமலர்ந்த கர்ச்சனையில் அண்ணலார் தமை நாளும் நிகழ வெறும் அன்பினால் நிறை வழிபாடொழியாமே திகழ நடுநாட் செய்து சிவபெருமான் அடிநிழற்கீழ்
புகழமைத்து தொழுதிருந்தார் புண்ணியமை தொண்டனார். தெளிவுரை உள்ளத்தில் விளங்கிய பூசையில் சிவபெருமானை நாள்தோறும் நிகழப்பெறுகின்ற அன்பால் நிறையும் வழிபாட்டை இடையறாது விளங்குமாறு நெடுநாட்கள் செய்து சிவபெருமானின் திருவடிகளை கீழ் புகழாக அடைந்து புண்ணியமை தொண்டரான வாயிலார் அமர்ந்திருந்தார். நீரும் சடையாரை நெடுமனாலயத்துள் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்தடியவர் வாழ் பேராத நெறி பெற்ற பெருந்தகையார் தம்மை போற்றி சீராரும் திருநீடூர் முனையடுவார் திறம் உரைப்பாம். கங்கை நீர் நிறைந்த சடையுடைய சிவபெருமானை தம் நீடும் மனக்கோயிலில் மனக்கோயிலில் நிறுவி மிகுந்த அன்புடன் பூசித்து அடியார்களுடன் இருந்து நீங்காத வீட்டு நெறிகளை பெற்ற பெருமையரான வாயிலார் நாயனாரை துதித்து அந்த துணையினால் சிறப்புடைய திருநீடில் வாழ்ந்த முனையடுவார் நாயனாரின் இயல்பை கூறுவார். வாயிலார் நாயனார் புராணம் முற்றிட்டு. வாயிலார் நாயனார் புராணம் முற்றிட்டு. 58வது முனையடுவார் நாயனார் புராணம். சோழ நாட்டு திருநீடூரில் சிவனடியாரிடத்து என்புடைய ஒருவர் பிறந்தார். அவர் போர் செய்து பகைவரை வென்று பொருள் பெற்று சிவனடியாருக்கு அளித்து வந்தார். அதனால் அவருக்கு முனையடுவார் நாயனார் என்ற பெயர் உண்டாயிற்று. அரியை தொண்டை செய்து அவர் வீடு பேற்றை பெற்றார். மாறு கடிந்து மண் காத்தவளவர் பொன்னி திருநாட்டு நாறு விரை பூஞ்சோலைகளில் நினைவாய் திறந்து பொலிசெழுந்தேன். ஆறு பெருகி வெள்ளமிடு வள்ளல் வயலின் மல்லலுறும் சேறு நறுவா சங்கமலும் செல்வ நீடூர் திருநீடூர். பகையை வென்று உலகை காக்கும் சோழ மன்னரின் காவியாறு பாய்கின்ற நாட்டில் கமலும் மணமுடைய சோலைகளின் மலரெரும்புகள் விரிந்து வடியும் தேனும் ஆற்றின் வழியே பெருக்கெடுத்து ஓடி அவ்வெள்ளத்தால் சேறான வயலுள் உழவர்கள் உள்கின்ற சேரும் மனம் விழுகின்ற செல்வம் நீடியுள்ள ஊர் நீடூராகும். விளங்கும் வன்மை திருநூடூர் வேளாண் தலைமை குடிமுதல்வர் களங்கொள் மிடற்று கண்ணுதலார் களலிற் செறிந்த காதல் மிகும் உளங்கொள் திருத்தொண்டுரிமையினில் உள்ளார் நல்லார் முனை எறிந்த வளங்கொடரைவர் அடியார்க்கு மாறாதளிக்கும் வாய்மையார். தெளிவுரை விளக்கம். விளக்கமுடைய வல்லன்மை கொண்ட வேளாளர் மரபில் தலையாயான குடியில் முதல்வராய் நஞ்சையுடைய களத்தையுடைய நெற்றிக்கிணரான சிவருமானின் திருவடியில் செறிந்த பெருவிருப்பம் மிகவும் மனத்தில் கொண்ட திருத்தொண்டுரிமை உண்டவராய் நட்பில்லாதவரை போல் வென்றதால் வெறும் வளங்களான ஊதியத்தை கொண்டு இறைவரின் நட்பில்லாதவரை போரில் வென்றதால் வெறும் வளங்களான ஊதியத்தை கொண்டு இறைவரின் அடியார்க்கு மாறாமல் அளிக்கும் வாய்மை உடையவராய் விளங்கினார். என்னத்தை கொடுத்தார்? மாற்றார்க்கு அமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மாநிதியம் ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து கூற்று ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலி ஏற்று சென்றெறிந்து போற்றும் வெற்றி கொண்டிசைந்த பொன்னும் கொண்டு மன்னுவார். போரில் பகைவர்களுக்கு தோற்றவர் வந்து பெருஞ்செல்வன் தந்து தமது துணையை கொள்ளுமாறு பேசின் அதனை நடுநிலைமையில் நின்று அறநறியை ஆராய்ந்து இயமனும் அஞ்சி ஒதுங்கும் போர்முனை முயற்சியால் கூலியை ஏற்று போரை வென்று யாவரும் போற்றும் வெற்றியை பெற்று இசைத்த கூலியான பொன்னை கொண்டு வாழ்வாரானார். பாடலின் 4092. இன்ன வகையால் பெற்ற நிதியெல்லாம் ஈசனடியார்கள் சொன்னபடி நிரம்ப கொடுத்து தூய போனகமும் கண்ணல் நறுனை
கறிதயிர்பால் கனியுள்ளுறுத்த கலந்தளித்து மன்னும் அன்பின் நெறிபிறளா வழித்தொண்டாற்றி வைகினார். தெளிவுரை. இங்கனம் செல்வம் எல்லாவற்றையும் சிவனடியார்கள் சொன்னபடியே கொடுத்து தூய சர்க்கரை, நறுமணம், நெய், கறி, தயிர், பால், கனி என்ற இவை எல்லாவற்றையும் கலந்து திருவமுது அளித்து நிலை பெறும் அன்பின் நெறியில் பிறளாத வழி தொண்டை செய்து வந்தார். மற்றின் நிலைமை பன்னெடு நாள் வையம் நிகழச் செய்து வழி உற்ற அன்பின் செந்நெறியால் உமையாள் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தமன்று பெரியாவுரிமை மறிவினார் முற்றவுளந்த முனையடுவார் என்னும் நாமம் முன்னுடையார். இத்தகைய நிலைமையில் அவர் திருத்தொண்டை பல காலம் செய்து வழி வந்த அன்பால் ஆன நல்ல நெறியால் உமைபாகரின் திருவருளால் அடைந்த சிவலோகத்தில் அமர்ந்து மீளாத உரிமையை அடைந்தார். வெற்றி பொருந்த போரைச் செய்த காரணத்தால் முனைவியடுவார் என்ற திருப்பெயரை உடையவர் ஆனார். ஜாவரெனினுமிகளறிந்த ஈசனாடியார் தமக்கு இன்பம் மேவ அளிக்கும் முனையடுவார் விரை பூங்கமலக் கடல் வணங்கி தேவர் பெருமான் சைவநெறி விளங்க செங்கோல் முறை புரியும் காவல் பூண்ட களச்சிங்கர் தொண்டின் நிலையை கட்டுரைப்பாம். தெளிவுரை. எதிர்ப்பவர் எவரேயாயினும் போரில் வெற்றி கொண்ட அச்செல்வங்களை இறைவன் அடியார்க்கு அளித்த முனையடுவார் நாயனாரின் மனம் பொருந்திய தாமரை போன்ற திருவடிகளை வணங்கி தேவர் தலைவரான சிவபெருமான் சைவநெறி விளங்க செங்கோல் முறை செய்யும் காவல் பூண்ட களச்சிங்க நாயனார் தொண்டின் நிலைமையை சொல்வோம். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் துதி. செறிவுண்டன்று திருத்தொண்டிற் சிந்தை செல்லும் பயனுக்கும் குறியுண்டொன்றாகிலும் குறையொன்றில்லோம் நிறையும் கருணையினால் வெறியுண் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழிபறிக்க பறியுண்டவர் பளவினை வேர் பறிப்பார் எனும் பற்றாலே. தெளிவுரை. நிறைந்த அருட்பெருக்கினால் மனமுடைய சோலை சூழ்ந்த திருமுகன் பூண்டியிலே வழியில் வேடுவரால் கவரப்பட்ட நம்பியார் உரர் பளவினை மூலத்தை அடியுடன் பறித்து விடுவர் என்ற ஆதரவினால் செறிதல் உளதாகும் என்று திருத்தொண்டின் உள்ளம் சென்ற பயனுக்கும் ஒரு குறி உண்டு. அது வன்றி ஒன்றாலும் குறைவு இல்லோம். முனியடுவார் நாயனார் புராணம் முற்றிற்று. கரைக்கண்டன் சருக்கம் முற்றிற்று. பொய்யடியார் பொய் அது முடிஞ்சு இப்ப கரைக்கண்டன் முடிஞ்சு இப்ப இனி 10வது கடல் சூழ்ந்த சருக்கத்துக்கு போறோம். களச்சிங்க நாயனார் புராணம் 59. ஆண்டி படியுங்க. காடவர் குலத்தில் தோன்றியவர் களச்சிங்கர். அவர் இறைவர் அருளால் வடநாட்டவரை வென்றார். சைவன் தலைக்குமாறு செய்தார். தலந்தோறும் சென்று இறைவரை வணங்கி அவர் தம் மனைவியுடன் திருவாரூரை அடைந்தார். இறைவரை வணங்கினார். அப்போது அவருடைய மனைவியார் மலர் மாலை தொடுக்கும் மண்டபத்தின் மலரையே எடுத்து மோந்து விட்டார் என எண்ணி செருத்துணை நாயனார் என்பவர் அவளது மூக்கை அறிந்தார். அப்போது அவள் புலம்பினாள். அதனை பார்த்த களச்சிங்க நாயனார் சற்று மஞ்சாது செயலை செய்தவர் யார் என வினவினார். செருத்துணை நாயனார் இவர் இறைவர்க்குரிய மலரை மோந்தார், ஆதலால் நானே இவரது மூக்கை அறிந்தேன் என்றார். அப்போது களச்சிங்கர் மலரை எடுத்த கையை அன்றோ முன்னால் துணிக்க வேண்டும், நல்ல புருஷன்தான் என்று கூறி மனைவியின் கையை துண்டித்தார். இத்தகைய அருந்தொண்டை செய்த அவர் நெடுங்காலம் ஆண்டு இறையடியை அடைந்தார். படிக்கிற பாட்டும் படிமிகை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்தார். கடிமதில் 3 சென்ற கங்கையாவார் சடையார் செய்ய அடிமலரன்றி வேறொன்றறிவில் குறியாய் நீர்மை கொடிநெடுந்தானை மன்னர் கோக்களச்சிங்கர் என்பார்
உலகத்தில் விளங்கிய பழமையான பல்லவரின் குலத்தில் உதித்தவர். காவல் பொருந்திய மதில்களை உடைய 3 நகரங்களையும் எரித்த கங்கை பொருந்திய நீண்ட சடையுடைய சிவபெருமானின் செம்மையான திருவடிகளையே அல்லாது வேறொன்றையும் தம் அறிவில் பொருளாக குறியாக இயல்புடைய மன்னரான கோக்களிச்சிங்கர் எனப்படுவார். பாடலன் 4097. காடவர் குறிசிலாராம் களப்பெரும் சிங்கனார் தகம் ஆடகமேறு வில்லார் அருளினால் அமரில் சென்று கூடலர் முனைகள் தாய வடபுலங் கவர்ந்து கொண்டு நாடற நெறியில் வைக நன்னறி வளர்க்கும் நாளில். தெளிவுரை. காடவர் குலத்து பெரியவரான களத்திங்கர் பொன்னாலான மேருமலையை வில்லாக உடைய இறைவரின் திருவருளால் போரில் சென்று பகைவர் போரில் அழிய வடபுலத்து நாடுகளை கைக்கொண்டு நாடானது நீதி நெறியிலே தங்குமாறு நன்னறியை வளர்த்து ஆட்சி செய்கின்ற காலத்தில் குவலயத்தரனார் குமவும் கோயில்கள் பலவும் சென்று தவலரும் மண்பில் தாண்டு தக்கமை தொண்டு செய்வார். சிவபுரி என்னும் தென்திருவாரூரெய்தி பவமறுத்தாட்கொள்வார்தம் கோவிலில் பணிய புக்கார். இவ்வுலகத்து சிவபெருமானின் பொருந்தி விளங்கும் கோயில்கள் பலவும் சென்று பிரலாத அன்பினால் வணங்கி உண்மையான தொண்டுகளை அவர் செய்வாராய் சிவநகர் என்னும் படிநிலை பெற்ற தென் திருவாரூரை அடைந்து புறவியை அறுத்து அடிமை கொள்ளும் இறைவரன் கோயிலுக்குள் புகுந்தார். அரசியலாயத்தோடும் அங்கணர் கோயிலுள்ளாய் முரசுடத்தானே மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் விரைசரி மலர்மென் கூந்தல் உரிமை மெல்லியலார் தம்முள் உரை சிறந்து உயர்ந்த பட்டத்து ஒரு தனித்து விமேவி முரசங்களையுடைய படைமன்னர் ஐவகை குழுக்கள் சூழ இறைவரின் கோயிலுக்குள் போய் முதல்வரான புற்றிடங்கொண்டவரை வணங்கும் போது மணமிக்க மலர்களை அணிந்த மென்மையான கூந்தலையுடைய உரிமை தேவியர்களுள் புகழால் சிறந்து உயர்ந்த பட்டத்து தேவி வந்து கோயிலை வலங்கொண்டு அங்கண் குலவிய பெருமையெல்லாம் சாயல் மாமயிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து தூய மென் பள்ளி தாமம் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கர் மேயதோர் புதுப்பூ அங்கு விழுந்த ஒன்றெடுத்து மோந்தாள். தெளிவுரை. சாயலால் மயிலை போன்ற அத்தேவியர் கோயிலை பலமாக வந்து அங்குள்ள பெருமைகளையெல்லாம் தனித்தனியே பார்த்து வந்து தூய மென்மையான பள்ளித்தாமம் தொடுக்கும் மண்டபத்தின் பக்கத்தில் பொருந்திய ஓர் புதிய பூ ஒன்று அங்கு விழுந்ததை எடுத்து மோந்தாள். புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தாளாம் என்று கதுமென ஓடிச் சென்று கருவியை கொண்டு வற்றி மதுமலர் திருவப்பாள் தன் மூக்கினை பிடித்து வார்ந்தார். என்ன கொடுமையப்பா! அங்கனும் அத்தேவியார் புதிய மலரை மோந்த போதில் பெருத்துணையார் என்னும் தூய தொண்டனார் இந்த மலரை பூமண்டபத்தில் திருமுற்றத்தில் எடுத்து மோந்தனள் ஆவாள் என்று எண்ணி துணிந்து தேன் பொருந்திய தாமரையின் வீட்டிற்கும் இலக்குமி போன்ற அவளது மூக்கை பிடித்து அறிந்தார். கொலை செய்கிறதே பாவம், அது ஒரு பொம்பளைய பிடிச்சா இருக்கிறது பாவம். இது சும்மா இருங்க, படியும் வேண்டி. 4102. குருதி தோற மலர்கருங்குழலும் தோற சேர்ந்து சோர்ந்து வீழ்ந்தரற்றும் தோகை மயிலென தொடங்கி மண்ணில் சேர்ந்தயன் துரிமை தேவி புலம்பிடச் செம்பொன் புற்றுள் ஆர்ந்த பேரொளியை கும்பிட்டு அறுதரும் அணிய வந்தார். தெளிவுரை. அங்கனம் அறிந்ததால் குருதி வலியவும் மலர் சூடிய கூந்தல் அவிழ்ந்து அலியவும் சோர்வடைந்து விழுந்து அரற்றும் தோகையுடைய மயில் போல் நடுங்கி தரை மீது தோர்ந்து அயர்ந்து பட்டத்து தேறியார் புலம்ப செம்பொன்னாலி என்ற புற்றிடமாக நிறைந்த பேரொளியாகிய பெருமானை வணங்கி அறுதரும் அங்கு வந்தார்.
நான் மியூட்ல வந்தனை விட்ட மன்னர் மலர்ந்த கற்பகத்தின் வாச பைந்தளிர் பூங்கொம்பொன்று பார்மிசை விழுந்ததென்ன நொந்தளித்தரட்டு வாளை நோக்கி வண்டத்துள்ளோர் இந்த வெவ்வினையஞ்சாதே யார் செய்தார் என்னும் எல்லை வந்து சேர்ந்த மன்னர் மலர்கள் மலரப் பெற்ற கற்பகத்தின் மனமுடைய பசிய தளர்கலையுடைய பூங்கொம்பு ஒன்று நிலத்தில் மீது விழுந்தது போல வருந்தி அழிந்து அரட்டுவாளான தேவியை பார்த்து இந்த பூவுலகத்தில் உள்ளவர்களுள் இக்கொடிய செயலை அச்சம் இல்லாது செய்தவர் யார் என வினாவினார். அந்நிலை அணைய வந்து செருத்துணையாராம் என்பர் முன்னுறு நிலைமை அங்கு புகுந்தது மொழிந்த போது பெண்ணரும் அவரை நோக்கி மற்றி குற்ற தண்டம் தன்னை அவ்வடையவே அன்றோ தடிந்திடத் தகுவதென்று அந்நிலையில் பக்கத்தில் வந்த செருத்துணையாரான என்பர் அதற்கு முன்னர் நிகழ்ந்த நிலைமை அங்கு நிகழ்ந்தவாறே சொல்ல அப்போது மன்னரும் அச்செருத்துணையாரை பார்த்து இச்செயலுக்கு பொருத்திய தண்டனை அக்குற்றங்கள் இந்த அடைவுப்படி என்றோ தண்டிக்கத்தக்கது என்று சொல்லி அட்டிய உடைவாள் தன்னை உருவிய கமல் வாசப்பூ தொட்டு முன்னெடுத்த கையாம் முற்படத்தென்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெருந்தேவியான மற்றவள் குழலாள் செங்கை வளையொடும் துணித்தாரன்றே. தெளிவுரை. தமிழில் கட்டிய உடைவாளை உருவி அந்த மனம் கமலும் பூவை தொட்டு முன்பு எடுத்த கை தான் முதலில் துண்டிக்கப்படுவ தகுதி என்று கூறி தன் அரசுரிமை பட்டமும் பூண்டு தம் காதலையும் பூண்டு பயிலும் பெருந்தேவியான மனம் கமலும் கூந்தலை உடைய அவளது கையை அணிந்த வளையலுடனே அப்போதே துண்டித்தார். பிள்ளை கடையுங்க 406 பிள்ளைண்டு. அதுலதான் நான் லாய்க்கிறேன். அந்த கையை துண்டிச்சனைக்கோ எனக்கு பதைக்குது. இதெல்லாம் இப்படி எங்களை செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமான கதை, அவ்வளவுதான். படியுங்க. ஆனா கொடுமையான தண்டனை உள்ள ஒரு தனித்தேவி செங்கை உடைவாளால் துணித்த போது பெருகிய தொண்டர் ஆற்பின் புறங்கொலி பூமேற்பொங்க இரு விசும் படையோங்கும் இமையவர் ஆற்பும் விம்மி மருவிய தெய்வவாச மலர்மலை பொழிந்ததன்றே தம் முப்பற்ற தனித்தேவியின் செங்கையை மன்னர் உடைவாளால் வெட்டிய போது பெருகிய தொண்டர்களின் அற என்ற எழும்பிய ஒளியானது நில உலகின் மேலே பொங்க வானம் முழுவதும் எழும் தேவர் முழக்கத்துடன் கூடி பெருக்கி பெருந்திய தெய்வ மனமுடைய கற்பக பூமலையையும் அப்போது பெய்தது. அரிய பாடலன் 4107. அரியகத்திருத்தொண்டாற்று மருதனாரளவில் காலம் மருவிய உரிமை தாங்கி மாலையற்கரியார் மன்னும் திருவருட் சிறப்பினாலே செய்ய வடியினிழல் பெருகிய உரிமையாகும் பேரருளை எய்தினாரே. தெளிவுரை. அரிய அந்த தொண்டை செய்த மன்னர் பொருந்திய அளவில்லாத காலம் தம் உரிமையான அரசாட்சியையும் திருத்தொண்டையும் தாங்கி இருந்து திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அரியவரான இறைவரின் நிலை பெற்ற திருவருட் சிறப்பால் செம்மை தரும் சிறந்த திருவடி நீழலில் பெருகிய உரிமையான திருவருள் நிறைவுள் பொருந்த பெற்றார். வையகம் நிகழ காதல் மாதேவி தனது செய்ய கையினை தடித்த சிங்கர் களலினை தொழுது போற்றி எய்திய பெருமை என்பர் இடங்களியாரென்றேத்தும் மெய்யருளுடைய தொண்டர் செய்வினை விளம்பலுற்றாம் உலகம் விளங்க தம் காதலுடைய பட்டத்தரசியின் கையினை தடிந்த சிங்கரின் திருவடிகளை தொழுது துதித்து பொருந்திய பெருமையுடைய அன்பரான இடங்களியார் என்று வணங்கப்படும் மெய்யருளுடைய திருத்தொண்டர் செய்த திருத்தொண்டை சொல்லலானோம். களச்சிங்க நாயனார் புராணம் முற்றிட்டு. இது 9 பாட்டு தான், 2 சுற்றோட முடிஞ்சிடும்.
60 இடங்களி நாயனார் புராணம். கொடும்பாளூரில் தோன்றியவர் இடங்களி நாயனார். அவர் சோழர் குலத்தவர். அவர் சைவ நெறியும் வைதிக நெறியின் தலைக்கு ஆட்சி செய்தார். அவர் ஒரு சிவனடியார். அடியார்க்கு அமுது அளிக்கும் பணியை அவர் மேற்கொண்டிருந்தார். அவரிடம் இருந்த பொருள் எல்லாம் செலவாயின. ஆதலால் இடங்களி நாயனாரின் நெற்களஞ்சியத்தில் இருந்த நெல்லை எடுத்தார். அதை கண்ட காவலர் அவரை இடங்களி நாயனாரின் முன் கொண்டு நிறுத்தினர். அந்த அன்பர் தாம் சிவனடியார்க்கு அமுது அளிக்க நெல்லை எடுத்ததாக உரைத்தார். அதை கேட்ட மன்னர் உள்ள முருகினர். இவர் அல்லரோ எனக்கு கருவூலம் என எண்ணினர். அரசாங்க பொருள்கள் எல்லாவற்றையும் அடியார்கள் கொள்ளை கொள்ளும்படி அறிவிக்க சொன்னார். இங்கனம் சைவம் தலைக்கு ஆண்ட அவர் இறைவர் அடியைச் சேர்ந்தார். எழுந்திரை நிலமாம் மகள் மார்பில் அழுந்துபட எழுதும் இலைத்தொழில் ஒய்யில் அணியினவாம் செழுந்தளிரின் புடை மறைந்த படைகளிப்பத்து மாவின் கொழுந்து உணர் கோதி கொண்டு குயில் நாடுங் கோநாடு. செழுமையான தளிர்களின் பக்கத்தில் மறைந்த படை மகிழும் தேமாவின் தளிர்களை கோதியபடி குயில்கள் நாடுகின்ற கோநாடு மேன்மேல் எழுந்து வரும் அலைகளையுடைய பெருங்கடலை ஆடையாக உடைய பெரிய நிலமான மகளின் மார்பில் அழுந்தும்படி எழுதும் இலைகள் போல் சித்தரிக்கப்பட்ட தொயிலின் அணியை கொண்டுள்ளது. முருகுரு சங்கமலமது மலர் துதைந்த மொய்யடிகள் பருகுரு தென் திரை வாவி பயில் படையொடு இறையருந்தி வருகுரு தன் துளி வாடை மறைய மாதவிச் சூழல் குறுகுறங்கும் கோநாட்டு கொடிநகரம் கொடும்பாளூர். தெளிவுரை. மனம் வீசும் செந்தாமரை மலரின் தேனை மொய்த்த வண்டுகள் பருகுவதற்கிடமான தெளிந்த அலைகளை உடைய நீர்நிலையில் பொருந்திய பெண் பறவையுடன் இறையை அருந்தி மோதி வரும் குளிர்ந்த வாடைக்காக மறைந்து வாழும்படி குறுக்கத்தி சோலையில் குருக பறவைகள் உறங்குகின்ற கோநாட்டின் தலைநகரம் கொடும்பாளூர் ஆகும். அந்நகரத்தில் இருக்கும் வேளிர் குலதரசெழுத்து மன்னிய பொன்னம்பலத்து முனிகட்டில் பாங்கொங்கில் பன்னு துளைப்பசும் பொன்னால் பயிலப்புளம்பாம் இசையழிந்த பொன்னெடுந்தோள் ஆதித்தன் புகழ் மரபிற் குடிமுதலோர். அந்த கொடும்பாளூர் நகரத்தில் இருக்கும் வேளிர் குலத்திலே தோன்றி ஆட்சி செய்து நிலை பெற்ற பொன்னம்பலத்தின் அழகிய உச்சியில் ஒளியுடைய கொங்கு நாட்டின் புகழுடைய இடை ஏறப் பெற்ற பசும் பொன்னினால் விளங்கும் ஒளியுருவில் மேல் வேந்து அணிந்த பொன்னணிகள் அணிந்த தோளை உடைய ஆதித்த சோழனின் புகழ் தங்கிய மரபில் குடிமுதல்வராய். பாடலன் 4112. இடங்களியார் என உலகில் ஏறு பெருநாமத்தார் அடங்கலர் முப்புறமெரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி முடங்கு நெறி கனலினும் உண்ணாதார் எந்நாளும் தொடர்ந்த பெருங்காதலினால் தொண்டர் வேண்டிய செய்வார். தெளிவுரை. இடங்களியார் என்று உலகத்தில் புகழ்பெற்ற பெரிய பெயரை உடையவர் பகைவரின் முப்புறங்களை மெரித்த இறைவரின் திருவடி தொண்டின் நெறியையே அன்றி ஏனை முடக்கம் பொருந்திய அயல் நெறிகளை கனவிலும் நினைக்காதவர். இக்காலத்திலும் தொடர்ந்த மிக்க காதலால் தொண்டர் வேண்டிய பணிகள் செய்பவராய் விளங்கினார். சைவநெறி வைதிகத்தின் தருமநெறி ஒடுந்தழைப்ப மை வளரும் திருமிடத்தார் மன்னிய கோயில்கள் எல்லா எங்கும் மெய் வழிபாட்டு அர்ச்சனைகள் விதி வழி மேன்மேல் விளங்க மொய் வளர்வன் புகழ் பெருக முறை புரியும் மன்னாளில் சைவ நெறியானது வைதிக நெறியுடன் தலைக்க
நஞ்சுண்ட திருமுடத்தையுடைய இறைவர் நிலைபெற வீற்றிருக்கும் கோயில்களில் எங்கும் உண்மை வழிபாடாக அர்ச்சனைகள் சிவாகம விதி வழியே மேலும் மேலும் விளங்க கூடி வளர்கின்ற வளமையுடைய புகழ் பெருக அரசு செலுத்தினார். அங்ஙனம் அரசு செலுத்துகின்ற அந்நாளில் சங்கரன் தன் அடியாருக்கு அமுதளிக்கும் தவமுடையார் அங்கொருவர் அடியவருக்கு அமுதொரு நாள் ஆக்கவுடன் அங்கும் ஒரு செயல் காணாது எய்திய செய்தொழின் முட்ட பொங்கியலும் பெரும் பெருவிருப்பாட் புரியும் வினை தெரியாது. அங்கு சிவபெருமானின் அடியவருக்கு அமுது அளிக்கும் தவமுடைய ஒருவர் ஒரு நாள் அடியவருக்கு திருவமுது ஆக்குதற்குரிய பண்டங்கள் பெற எங்கும் ஒரு செயல் காணாமையால் தாம் செய்து வரும் தொழில் முட்டுப்பட மேன்மேலும் பொங்கியலும் மிக்க விருப்பத்தினால் தாம் செய்யும் செயல் தெரியாமல் அரசரவர் பண்டார தன்னாட்டின் நெற்கூட்டில் நிறை செறிந்த புரி பலவா நிலை கொட்டக்காரத்தில் குறை செறி நள் இருளின் கண் பொக்கு முகந்து எடுப்பவரை முரசறி காவலர் கண்டு பிடித்தரசன் முன் கொணர்ந்தார். தெளிவுரை. இடங்களியாரை களஞ்சியத்தில் அந்நாட்டின் நெற்கூடுகளின் வயசு நிறைந்து மதில் காவல் பெறவுள்ள நிலை கொட்ட காலத்தில் எங்கும் மிகுந்து இருள் நிறைந்த நள்ளிரவில் புகுந்து நெல்லை முகந்து எடுக்க அவரை நாளிகைப்படி இரவு முழுதும் காவல் மிரசினை அறையும் காவலர்கள் பார்த்து அவரை பற்றி அரசர் முன் கொண்டு சென்றனர். மெய்த்தவரை கண்டிருக்கும் வேல் மன்னர் வினவுதலும் அத்தன் அடியாரையான் அமுது செய்விப்பது முட்டை தகமை செய்தேன் என்று எம்புதலும் மிக இறங்கி பத்தரை விட்டு இவர் அன்றோ பண்டாரம் என கொண்டார். காவலர் பிடித்து வந்த அடியவரை அரசு கொழு வீற்றிருக்கும் வேலேந்திய மன்னர் கண்டு வினவும் சிவனடியார்களை யான் அமுது செய்விக்கும் தொழிலில் முட்டுப்பட்டதால் இவ்வாறு செய்தேன் என்று அவர் உரைக்கவும் அதற்கு மிகவும் இறங்கி அவரை காவலில் நின்றும் விடுவித்து இவரெல்லவோ எனக்கு களஞ்சியமாவார் என்று உரைப்பாராய். 4117 நிறையழிந்த உள்ளத்தால் நெற்பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரமான வேளாங்கொள்ளை முகந்து இறைவனடியார் கவர்ந்து கொள்கவென்ன எம்பெருங்கும் எம்மருங்கும் பறையறைய பண்ணுவித்தார் பண்டந்தன நிதி பயன்கொள்வார் படைத்த நிதி பயன்கொள்வார். தெளிவுரை. நிலையழிந்த உள்ளத்தால் நெற்களஞ்சியம் மட்டுமே அல்லாமல் குறைவில்லாத செல்வங்களின் பொக்கிசமான எல்லாவற்றையும் கொள்ளையாய் முகந்து இறைவன் அடியார்கள் கவர்ந்து கொள்க என்று தாம் பெற்ற நிதிகளால் ஆன பயனை கொள்பவரான இடங்களியார் எல்லா பக்கங்களிலும் பறை அறியுமாறு செய்தார். எண்ணில் பெரும் பண்டாரம் ஈசனடியார் கொள்ள உன்னிறைந்த அன்பினால் ஒரு கொள்கை மிக ஊட்டி தன்னழியால் நெடுங்காலம் திருநீற்றின் நெறிதழைப்ப மண்ணின் அருள் புரிந்திறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார். அளவில்லாத பெரிய சேம நிதிகளை எல்லாம் இறைவரின் அடியார்கள் எடுத்துக்கொள்ளும்படி உள்ளத்தில் உள்ளே நிறைந்த அன்பினால் உற்ற கொள்கைகளை செய்விக்கும் குளிர்ந்த கருணையினால் செங்காலம் திருநீற்றில் நெறிதழைக்கும்படி உலகில் அருள் புரிந்து சிவபெருமானின் திருவடி நீழலை அடைந்தார். மைதளையும் மணிமிடற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து பெருஞ்சிறப்புடைய இளங்களியார் கடல் வணங்கி மெய்தருவார் நெறியன்றி வேறொன்று மேலறியாச் செய்தவராம் செருத்துணையார் திருத்தொண்டின் செயல்மொழிவாம். நஞ்சி வளர்வதற்கிடமான அழகிய கண்டத்தையுடைய சிவபெருமானின் வழி வரும் தொண்டில் வழிபாட்டு
தாழ் பொருந்திய பெருஞ்சிறப்பையுடைய இடங்களின் நாயனாரின் திருவடிகளை வணங்கி சத்தாம் தன்மை தருபவரான சுவேருமானின் நெறியை அன்றி பிறிதொன்றையும் மேலானது என அறியா செருத்துணையாரின் செயலை சொல்வோம். இடங்களி நாயனார் புராணம் முற்றிட்டு. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.